எம்மோய் 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 ஏன்டி ரெண்டு பேரும் கத்திட்டே வரீங்க? அம்மா நைட் சாப்பிடுறதுக்கு என்னம்மா? உப்புமா கிண்டறேன். அம்மா எனக்கு உப்புமா வேணாம். அப்பாவை சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு சொல்றேன். நைட் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட கூடாது. உப்புமா சாப்பிடுங்க. சரி அப்ப உப்புமா காலையில சாப்பிட்டுக்கோங்கடி. நைட் வேணா அப்பாவுக்கு கால் பண்ணி சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு சொல்லுங்க. ஏன் உங்க அம்மா நைட் சாப்பாடு செய்யலையா? சரி நான் வரதுக்கு ஒரு 8 மணி ஆகும். நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். ஏய் என்னடி சொல்லிட்டியா அப்பா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு சொல்லி? சரி போய் ஹோம்வொர்க் முடிங்க. ரெண்டு பேரும் ஹிந்தி எடுத்து படிங்க. சரிங்கம்மா. எவன் இந்த ஹிந்தியை கண்டுபிடிச்சவன்? ஆமாண்டி யார் இந்த ஹிந்தியை கண்டுபிடிச்சவங்க? அம்மா வேற ஹிந்தி அப்படினு கொலை பண்றாங்க. ஏய் அது யா புக் குடு. ஏய் இப்படி இது யா புக். இது யா புக் குடி. முடியாது குடுங்க என்ன பண்ண? ஏய் ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களாடி? ஐயோ அம்மா எஸ்கேப். ஐயோ நம்ம தான் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோமா? சும்மா இருக்க மாட்டீங்க ரெண்டு பேரும். படிக்க சொன்னா என்ன பண்ணி இருக்கீங்க? ஒரு ரெண்டு நாள் எடுத்து கண்ணு நீங்க இன்னும் நாள் அடிக்கிறீங்க. இருட்டி உங்களுக்கு சும்மா இருக்க மாட்டியா? உன்னோட சின்ன பொண்ணு தானே அம்மா. அவளோ சேர்ந்தாம இவ்வளவு சண்டை போட நீ முன்னாடிக்கிறீங்க. அவ சின்ன பொண்ணு நீ தான் விட்டு கொடுத்து போனோம். படிங்க நான் சண்டை போட்டு சும்மா கடுப்பு. ஏண்டி முதல்ல நீ தான் என் கூட சண்டை போட்டு நான் அம்மா அடி வாங்கிட்டு வரணுமா? ரெண்டு பேரும் ஒருத்தர் போயிட்டு கதை தருங்க. அப்பா வந்துட்டாரு பாருங்க. நான் தான் போய் திறப்பேன். இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் போய் திறக்கிறீங்களா? இல்லன்னா இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்கன்னா நான் வந்து இப்ப வந்து மிதிக்குவா? இல்லம்மா வேணாம்மா நாங்க போய் திறப்போமா? கண்ணுங்களா அப்பா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போயிட்டு சாப்பிடுங்க. போய் கழுவி கை கழுவிட்டு போங்க. அம்மாவை கூட்டு வா, நம்ம வெளியே உட்காந்து சாப்பிடலாம். ஆமா பாங்க சாப்பிட போறோம். சரி கண்ணுங்களா இருங்க சாப்பிடலாம். ஏய் சுமதி வா நீ உட்காந்து சாப்பிடு. ஆங்க வர. ஏய் எனக்கு நிறைய இல்ல உனக்கு தான் நிறைய இருக்கு. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க. ஏய் ஏன் தட்டுல எடுக்காதீங்க நான் அடிச்சு போடுவேன். சும்மா ரெண்டு பீஸ் தான் எடுத்தேன். ஏம்மா இங்க பாருங்க அவன் ஏன் பவுல்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டா பாருங்க. ஏய் உனக்கு தான் தட்டுல இருக்குல்ல அப்படியே அவ தட்டுல எடுத்துங்கற. ஏய் ரெண்டு பேரும் சண்டை போடாம சாப்பிடுங்க. இப்ப பாருங்க அவ தட்டுல பீஸ் கரெக்ட்டா தான் இருக்கு. என் தட்டுலயும் பீஸ் கரெக்ட்டா தான் இருக்குது. ஆனா அவன் என் தட்டுல இருந்து பீஸ் எடுத்து சாப்பிடுறா பாருங்க. சீதா அக்காக்கு கொடுத்து சாப்பிடணும் சரியா? இப்ப பாருங்க அவ திரும்பி எங்க தட்டுல இருந்து சிக்கன் எடுத்து தின்னுட்டே இருக்கா. எனக்கு சிக்கன் ரைஸே வேண்டாம். உனக்கு என்ன கோவம் வந்தா என்னடி இப்ப? அதுக்கு ஏண்டி சாப்பிடறதுக்கு எரியற? அப்பா பாருங்கப்பா அம்மா நீ அடிச்சிட்டாங்க. உனக்கு என்ன கோவம் வந்தா என்ன? சாப்பாடு இப்படி தூக்கி எறியலாமா? இது ரொம்ப ரொம்ப தப்பு. சாரிப்பா இனிமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். சரிடாமா பரவாயில்ல. சரி உனக்கு சாப்பாட்டு வேணா தட்டுல எடுத்து சாப்பிட்டுக்கோ. நாளைக்கு ஸ்கூல் போனோம்ல தூங்கணும்ல சாப்பிடு. அதெல்லாம் வேண்டாப்பா நான் தூங்க போறேன். சரிம்மா போய் தூங்கு. சரிடாமா நீயும் போய் தூங்கு. சுமதி நான் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அக்கா ஃபோன் பண்ணிருந்தாங்க. மதியம் என்ன சொன்னாங்க? சுமதி அவ நாளைக்கு வீட்டுக்கு வராலாமா. என்ன திடீர்னு வீட்டுக்கு வராங்க? நம்ம பிள்ளைங்களை பார்க்கலாம் போல இருக்காமா. ஆனா நம்ம பிள்ளைங்களை பார்க்க வரா. சரி நாளைக்கு காலையில வராங்க மதியானம் வராங்களா? நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போதுதாம்மா அவளை கூட்டிட்டு வர முடியும். சரிங்க அப்ப நாளைக்கு நீங்க வேணா மீன் மட்டன் சிக்கன் மூணுமே எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா நான் வரும்போது எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம வேணா வீட்லயே பிரியாணி செஞ்சிடறாங்க. உங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதே மாதிரி மீன் ஃப்ரையும் மட்டன் சுக்காவும் பண்ணிடலாம். உங்க அக்காவுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடலாம். சரி சுமதி அப்படியே செஞ்சிடலாம். சரி சுமதி டைம் ஆயிடுச்சு வா போய் தூங்கலாம். எனக்கும் நாளைக்கு ஆபீஸ் இருக்குது. பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் இருக்குல்ல. நீயும் கிளப்பி விடணும்ல வா. சரிங்க போய் தூங்கலாம். Thank you for watching.